இன்றைக்கி வந்து இயர்ஃபோன் வந்து ஐஃபோன் எக்ஸஸ் மேக்ஸ். இந்த மேக்ஸ் வந்து எல்சிடி பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்குது. இதை தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனை கழட்டுறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஸ்க்ரூ எடுத்து இந்த பேக் சைடில் இந்த 2 ஆணியும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணுறேன்னா இந்த கன் எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு ரவுண்டையும் ஹீட் பண்ணணும். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் லைனில். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்லிம் எதுவும் எடுங்க. அதனால் மெதுவாக உள்ளே போட்டு இந்த சைடில் ஐஃபோன் எப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இந்த பேக் சைடில் இந்த இடத்துல போட்டு தான் ரிமூவ் பண்ணணும். அண்ட் இதை வந்து கொஞ்சம் போட்டு அப் பண்ணுங்கள். அப் பண்ணிட்டு இந்த ஸ்பெஜரில் வந்து உள்ளே போட்டு மெதுவாக இதை வந்து கொஞ்சம் அப் பண்ணதுக்கு போகிற ஸ்பேஸ் வந்து போகிற ரவுண்டையும் வந்து இந்த மாதிரி அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணும்போது இது வந்து ஃபோல்ட் டைப், அது புக் மை டைப்பில் ரைட் சைடில் தான் ஓப்பன் பண்ணணும் இதை. ஓகே, ஸோ இந்த கன்னை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதனால் மெதுவாக ஹீட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபுல் கோனரையும் லைட்டாக ஹீட் பண்ணணும். இது ஃபஸ்ட் டைம் இந்த ரிமூவ் பண்ணுறதுனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் மெல்ல இந்த ஸ்பெச்சரை வந்து உள்ளே போடணும். இந்த லைட்டாக ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறம் இதை போட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆக்கணும் ரவுண்டையும். அதுக்கப்புறம் ரைட் சைடால் இதை வந்து ஓப்பன் பண்ணணும் ஃபோல்ட் டைப்புக்கு. இது ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட் டைமாக இந்த க்ளூவை கொஞ்சம் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்க இந்த டியூசருக்கு மேலே. அதுக்கப்புறம் இதை லைட்டாக இந்த கோனரில் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப் பண்ணுங்கள். இந்த கோனர் அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்துல இந்த கோனரால் நீங்கள் இதை வந்து அப் பண்ணணும். இந்த இடத்துல சென்சர் இருக்கிற, அதனால் சென்சர்கிட்ட அதிகமான நீங்கள் இதை வந்து ஸ்பெஜரை போடாமல் லைட்டாக இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல் டைப்பில் இதை வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள் ரைட் சைடால். ஸோ வலது பக்கத்தால் ரைட் சைடால் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணணும். புக் டைப்பில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி கனெக்டருக்கு ஸ்க்ரூ 2 கழட்டணும் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா பேக் லைட்டும் கூட போய் திரும்பி ஸ்க்ரீனில். ஸோ இது 4 அணியை நீங்கள் கழட்டி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து கரெக்டாக வந்து பொசிஷனில் வைக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜஸ்ட் இப்போ க்ளூ மாதிரி இருக்கிற இந்த மாதிரி க்ளூ மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து க்ளூவை வந்து லிட்டில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணால் இது வந்து நார்மலாக கலண்டுடும். இப்படி ஜஸ்ட் 1 மினிட்டில் நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த இடத்துல சென்சர் இருக்குது, சென்சரை வந்து டேமேஜ் பண்ண வேணாம். ஓகே ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்கள்கிட்ட நைல் இருந்தால் நைலை யூஸ் பண்ணுங்கள். நைலை யூஸ் பண்ணி இந்த பேட்டரியோட கனெக்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கோனரால் ரிமூவ் பண்ணணும். ஸோ எல்சிடி கனெக்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எல்சிடி கனெக்டருக்கு அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் காட்டி எடுத்து இந்த மாதிரி காட்டி எடுத்து இந்த இடத்துல இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக இந்த வந்து ஸ்க்ரூ வந்து நான் இப்போ ஓட்டிக்கிறேன். 1 இது ஃபஸ்ட் ஆணி, இது செகண்ட், இது 3rd 4th இந்த மாதிரி ஸ்க்ரூவை நீங்கள் செப்பரேட் பண்ணி வைக்கணும். ஸோ செப்பரேட் பண்ணி வச்சுட்டு இந்த இது எடுத்து ஃபேஸ் ஐடியை நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட நைலில் வந்து கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணணும். டேமேஜ் ஆகிக்கொள்ளாமல் ரிமூவ் பண்ணுங்கள். சரி, ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நான் பார்ப்போம். இந்த இடத்துல ஃபேஸ் ஐடியோட கேபிள் வந்து நீங்கள் கவனமாக ரிமூவ் பண்ணுங்க. இந்த இடத்துல 2 எல்சிடி கிளிக்கு இந்த வந்து நீங்கள் அப் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் இந்த இடத்துல கொஞ்சம் இதை ரிமூவ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் அப் பண்ணி கலட்டணும். அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த க்ளூவை கொஞ்சம் அப்ளை பண்ணி நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணால் க்ளூ குயிக்காக ரிமூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதை கிளிக்கை வந்து அப் பண்ணி அல்லது கிளிப்பெல்லாம் அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஃபேஸ் ஐடியை வந்து ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் இப்போ புதிய எல்சிடியை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டச் ஐடி கனெக்டர் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்சிடி கனெக்டர் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டச் ஐடியை இந்த டிஜிட்டல் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பேட்டரியை கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து
நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரூவெல்லாம் இந்த இடத்துல கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல டச்செல்லாம் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமருக்கு நீங்கள் இதை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.